Hello guys, welcome to Educrave channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரேண்டமா ரெண்டு அப்டேட் தாங்க பார்க்க போறோம். So வீடியோ ஃபுல்லா டெல் வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்க. நம்ம சேனல் நீங்க புதுசா பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் நோட்டிஃபிகேஷன் ஐகான் இருக்கும் எனேபிள் பண்ணி வெச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணிருங்க, கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஆல்ரைட் guys. So first update, அதுக்கு முன்னாடி இந்த கிரிஞ்ச் டெக் வருமா வராதா நிறைய பேர் क्वेश्चन கேட்டே இருந்தீங்க. So எடிட்டிங் process எல்லாம் கம்ப்ளீஷன் ஆகிடுச்சு. மேபி 1 or 2 டேஸ்ல அது பிரீமியர் ஆகான சான்சஸ் நிறையவே இருக்கு. So first segment, Google keyboardல ஒரு நியூ டைப்ஸ் ஆஃப் ஃபீச்சர் ஒன்னு லான்ச் பண்ணிருக்காங்க. So அந்த ஃபீச்சரை எப்படி யூஸ் பண்றதுங்கிறது சொல்லிறேன். So Google keyboard நம்ம யூஸ் பண்ணப்படுறதுக்கான காரணம் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் இருக்கு, ஸ்பீச் டு டெக்ஸ்ட், தென் டெக்ஸ்ட் இமேஜஸ், அப்புறம் நம்ம ஏதாவது எமோஜி சென்ட் பண்றதா பண்ணிக்கலாம். இதெல்லாமே நார்மல் ஃபீச்சர் தான். பட் இப்படிப்பட்ட ஒரு ஃபீச்சர் இந்த டைம்ல ரோல் அவுட் பண்றதுக்கான காரணம் என்ன? கூகுள் கீபோர்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ற பர்சன்ஸோட கவுண்ட் அதிகப்படியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணுறத விட. சரிங்களா? ஸோ நியூ யூசர்ஸ் எல்லாம் நம்மளோட அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணோம். அதே நேரத்தில் ஓல்டு யூஸருக்கும் இந்த ஒரு ஃபீச்சர் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ காமனான ஒரு ஃபீச்சராகவும் இருக்கணும், நியூ டைப்ஸ் ஆஃப் பீப்புளையும் நம்ம அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணுங்கிறத கன்சிடர் பண்ணி ஒரு ஃபீச்சர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபீச்சரோட நேம் ஷோ ரீசென்ட்லி காப்பி டெக்ஸ்ட் அண்ட் இமேஜஸ் இன் சஜஷன் பார். எதுக்காக இந்த இடத்துல சஜஷன் வருது அது எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது ஒரு பேராகிராஃபாக சென்ட் பண்ணும்போது ஒரு கான்டாக்ட் டீட்டெயிலோ இல்லை டேட்டு, தென் ஒரு ஃபோன் நம்பர், தென் யூஆர்எல் இதெல்லாம் சென்ட் பண்ணும்போது யூஆர்எல் மட்டும்தான் ஹைலைட் ஆகுமே தவிர இந்த டேட்டு டைமு இதெல்லாம் ஹைலைட் ஆகாது. சரிங்களா? ஒரு டேட் ஆகட்டும் இல்லை டைம் ஆகட்டும், நம்பர்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே லார்ஜ் டெக்ஸ்ட்லையும் ஷோ ஆன் பண்ணும். அதே மாதிரி ஹைலைட்டடான ஒரு திங்ஸ்லையும் இருக்கும். சரிங்களா? இப்போ டேட்டுங்கிற ஒரு டேப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எந்த டேட்டில் ஈவென்ட் ஷெடியூல் ஆயிருக்கு, ஸோ டைம்னா எந்த டைமில் உங்களுக்கு ஈவென்ட் ஷெடியூல் ஆயிருக்கு. லிங்கை கிளிக் பண்ணால் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏதாவது ஃபார்ம் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த லிங்க்ல டைரக்ட் பண்ணும். செகண்ட் ஒரு ஃபீச்சர் இருக்கு, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டு ஆர் ப்ரொஃபஸர்ஸ் ஆர் லெக்சரராக இருக்கீங்க ஆர்எல்ஸ் பிபிடி ப்ரெசன்டேஷன் மேக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எனக்கு வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸும் எடுத்து கன்ஃபியூஷனாக இருக்குது. ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷன் மேக் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை ஒரு டீச்சிங்காக நான் எடுக்கிறதுனாலும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. நிறைய பேர் யோசிச்சு பார்த்துருக்கோம். ஒரு பாயிண்டர் மாதிரி இருக்கும். சரிங்களா? பாயிண்டர் உடனே நம்ம அங்கே போயிடக்கூடாது, விச் டோஸ் த அட்ரஸ் ஆஃப் அனதர் வேரியபிள்ங்கிறது நிறைய பேர் யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ பாயிண்டருங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்க்கர். ஸோ இந்த மார்க்கர் நீங்கள் ஜஸ்ட் அப்படியே லைன் பை லைனாக ஸ்கேன் பண்ணிட்டே வந்துட்டே இருந்தீங்கன்னா எந்த லைன்லேருந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் ஒரு பாக்ஸ் ஷோன் ஆகி அதுக்கப்புறம் அதை ஹைலைட் ஆக ஆரம்பிக்குதோ, ஸோ அதுலேருந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் உங்கள் ப்ரெசன்டேஷனை சூப்பராக மேக் பண்ணிக்கலாம். ஒரு லேர்னிங்காக எடுக்கிறீங்கன்னா கிறிஸ்டல் கிளியரான ஒரு டீச்சிங் உங்களால் ப்ரொவைட் பண்ண முடியுங்கிறது கூகுள் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஃபீச்சர் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி பார்த்துடலாம். உங்களோட கூகுள் கீபோர்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு செட்டிங்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிப் போர்டுங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்கும், அதை டேப் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் சப் டேப் ஒன்று காமிக்கும், ஷோ ரீசென்ட்லி காப்பி டெக்ஸ்ட் அண்ட் இமேஜஸ் இன் சஜஷன் பார். இந்த சஜஷன் பாருங்கிறது என்னதுன்னா, நம்ம எந்த டாப்பிக்கை தேடுறோமோ ரிலவெண்ட்டான டெக்ஸ்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் ஒரு பிபிடி மேக் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கும், பேஸ்ட் ஆன் யூசர் இன்ட்ரெஸ்ட். அவ்வளோதான். ஸோ இந்த ஃபீச்சர் ரோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு ஃபீச்சர் எந்தெந்த ஃபோன்ஸ்லாம் இப்போ அவைலபிலிட்டியாக இருக்குது. கூகுள் பிக்சல் ஆல் டைப்ஸ் ஆஃப் வெர்ஷன்ஸில் உங்களுக்கு ரோல்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் பீட்டா வெர்ஷன்ஸாக தான் இருக்கிறது. அதர் டைப்ஸ் ஆஃப் கம்பெனி மொபைல்ஸுக்கு இந்த ஃபீச்சர் ரோல்ட் அவுட் பண்ணுவாங்க. பட் இது இப்போது சாஃப்ட்வேர் டெஸ்டர் கிட்ட இருக்கிற காரணத்தினால செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ஒரு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபீச்சர் ஆல் டைப்ஸ் ஆஃப் கம்பெனி மொபைல்ஸ் காமனாக ரோல்ட் அவுட் பண்ணப்படுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. மேபி அப்கமிங் மந்த்ஸில் இதை நாங்கள் ரோல்ட் அவுட் பண்ணுவோங்கிறது கம்பெனி சொல்லியிருக்காங்க. யார்? கூகுள். ஆல்ரைட் கேஸ். ஸோ இன்றைக்கி நான் கன்வே பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழில் கற்போம் உங்களுக்கு வீலும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங், கீப் லேர்னிங், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.